ரோட்ல பைபாஸ்ல எவட துணி தூக்கி காமி சொல்லுவான். ஆல்மூடு ரோட்லயே துணி தூக்கி காமி. கண்மை. ஏய் என்ன? ஏன்? நீ சொன்ன வார்த்தை எப்படி இருக்கு? ஆல்மூடு ரோட்ல துணி தூக்கி காமி. யா. அம்பே ஓ எவரு முருகம்பாடி முருகம்பாடி ஆமா முருகம்பாடி திருவண்ணாமலைக்கு ஒரு வேலையா வந்தேன். ஓ வேலையா வந்தா வேலையா வந்தனா 100 ரூபாய் வாங்கி பாயில போட்டு பஸ் ஏறன பாரு 5 ரூபாய் முருகம்பாடிக்கு திருவண்ணாமலைக்கு டிக்கெட் வாங்கிட்டேன் சில்லறை வாங்கி பாயில போட்டுக்கினே இந்த 3 ஆள் உட்கார சீட்டு. ஆமா 3 ஆள் சீட்டு. அந்த சீட்டு நடுமத்தில உட்காந்து பாரு கண்ணு ஈத்துட்டு போச்சு. இந்த ராவல ஆட்ட ஆடுற வேலை பகல்ல போய் கரும்பு வெட்டுற வேலை கொஞ்சம் ஆசையா இருந்தேன். தூங்கிட்டேன் பக்கத்துல உட்காந்து பாரு. அங்க படுக்கவே கூடாது. படுக்கிற இடம் வேற இடம். அங்க படுத்துக்க யாரும் சண்டை போட மாட்டாங்க. அவளை தம்பி அப்புறம் என்ன பண்ணா இருந்தா நான் தூங்குறப்ப சமயத்தை பார்த்து அவன் திட்டல எதுவுமே சொல்ல அப்படியே பாயில கை விட்டுக்கிறான் எடுத்து இறங்கிட்டு அந்த 85 எடுத்துட்டான். இருக்கிற சில்லறைய பஸ் ஸ்டாண்ட் போய் இறங்கின
சாப்பிடலாமே சாப்பிடலாமே அப்படின்னு ஹோட்டலுக்கு போகலாம் போகலாம் அப்படின்னு பாக்கெட்ல கை வச்சா காய்ச்ச காணும் இல்ல இல்ல ஆனா தெரிஞ்ச மாதிரி எத்தனை பேர் நமக்கு இருக்கிறான் எவனும் வரமாட்டானோ அப்படின்னு எதிர்பார்த்த யாரும் வரல அப்படி பஸ் ஸ்டாண்ட் விட்டு இப்படி வெளியே போலாம் அப்படி இந்த கங்கம்மா கோயில் இருக்கு பாரு அங்க 4 மூலை ரோடு அந்த பக்கம் எவனும் தெரிஞ்ச மாதிரி வரமாட்டானா அசோக பிள்ளைடா அப்படி வந்த ஒரு பாவி கூட வரல ஒருத்தம் கூட வரல பசி அதிகமாகி போச்சு சரி எப்படி இன்னும் ஆகுது என்ன பசி அடக்கணும் எப்படியாவது பசி பிய புண்ணாக்கா தின்னு பசி அடக்கணும் ஆமா அவனு ரோட் மேலே வந்து பாரு ஒரு பாப்பா அம்மா ஒரு பாப்பா ஆமா சின்ன ஹோட்டல் கடை ஆமா இட்லி சுட்டு தட்டு தாமரை தட்டுல அடிக்கி சில்வர் தட்டுல அடிக்கி வெள்ளை துணி நடிச்சு அது மேல மூடி அந்த இட்லி காயாத ஆமா அப்படியா அப்படியே முடி வச்சிருந்தாங்க பாப்பா அங்க பார்த்தா 50,000 உட்காந்துங்குது வியாபாரம் பண்ணுது ஆமா சரி விடு எப்படின்னா ஏமாத்தி சாப்பிட்டு எப்படியா நம்ம கிட்ட காசு இல்லை எப்படின்னா வயிற்று ரப்பணும் அதான் அப்படின்னு அந்த பாப்பா உட்காந்து பாரு பாப்பா துணி தூக்கு பாப்பான்னு கண்ணேட்டி அந்த பொண்ணுட்டு போய் துணி தூக்குனா தப்பு இல்ல அந்த இட்லி மேல இருக்கிற துணி தூக்கு அந்த இட்லி மேல இருக்குதா எப்படி இது இட்லி பாக்கலாம் அப்படின்னு அந்த பாப்பா சொன்ன உடனே துணி தூக்கி காட்டுச்சு என்ன துணியா இட்லி மேல இருக்கிற துணி அது சொல்லு காட்டின உடனே சரி எப்படின்னா சாப்பிட்டு அப்படின்னு பாப்பா எனக்கு இட்லி வை அப்படின்னு அது உஜாராட்டம் இருக்குது அது நல்ல உஜாராட்டம் இருக்குது பார்த்த உடனே கண்டுபிடிச்சு இட்லி பார்த்து சாப்பிடுறானா அப்ப இவன் மேல ஒரு சந்தேகம் வைக்கணும் அப்படின்னு அது நினைச்சீங்கன்னு அண்ணா உன் பேரு என்ன பேரை சொல்லு நான் இட்லி தரேன் சாப்பிடு அப்படின்னு பரவாயில்ல நமக்கு மேல இது உஜாராட்டம் அப்படின்னு எப்படி ஏமாத்தி வைக்கிறேன் பாப்பா என் பேரு சொம்மா என் பேரு சொம்மா இட்லி வை அப்படின்னு இட்லி வச்சது வயிறார சாப்பிட்ட 30 இட்லி ஆமா சாப்பிட்டு நம்ம ஏமாத்தணுமே நம்ம தான் ஏமாத்த வந்துக்கிறோம் ஆமா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நவுந்து போய் பேச்சு கொடுத்துக்கிட்டே நவர்ற ஆமா நவுந்து வந்து நேக்குற அவங்க அம்மா அந்த அண்ண மாட்டமா இட்லி வடை சுட்டுனுங்க பின்னாடி தோட்டத்து பக்கம் ஆமா வடை சுட்டுனுங்க இந்த பாப்பா என்னன்னு யாரோ ஒரு ஆளு இட்லி சாப்பிட்டு காசு கொடுக்காத போறாண்டி அப்படின்னு யாரு சொம்மா யாரா ஒரு ஆளு இட்லி சாப்பிட்டு காசு கொடுத்தா போறாங்க யாரு சும்மா சொல்ல ஆட்டாலும் ஒண்ணும் சண்டை போட்டுக்கணும் வியாபாரத்தை பாருன்னா ஏன்டா தமாஷு பண்ண இது சும்மா சொல்லி அப்படின்னு அவங்க 2 பேரும் மாஞ்சினே இருக்கிறாங்க அந்த சின்ன கடத்தை விட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து நான் சேர்ந்துட்டேன் அதான் 4 மூலை ரோட்ல துணி இட்லி துணியோட பாரு அந்த மாதிரி சொல்றா இது துணியா ஆளுக்குறா பொய்யாட்டத்தினால் ஆடி பாடி அலைந்தேன் பெருமானே பொய்யாட்டத்தினால் ஆடி பாடி அலைந்தேன் பெருமானே ஐயோ ராமா உந்தன் அருளை மறவேனே உந்தன் அருளை மறவேனே பொய்யாட்டத்தினால் ஆடி பாடி அலைந்தேன் பெருமானே பொய்யாட்டத்தினால் ஆடி பாடி அலைந்தேன் பெருமானே தெய்வம் துதி சேவை காண தேடி வந்தேன் நானே தேடி வந்தேன்
சிலை உருவினில் சேவை அடைந்தேனே சாப்பாடு குட்டாட குயிலே குட்டாட குயிலே குட்டாட குயிலே குட்டாட குயிலே என்னதான் பண்ணணும் நாம உக்காந்து பாட்டுக்குது உக்காந்து பேசலாமா குத்தலாமான்றா நல்ல பாட்டு சினிமா பாட்டு அழகா பாடுறானே அப்படி பேச சொல்லு உட்காந்து குத்தலாடா இல்லடா உக்காந்து பேசலாமா அப்படி சொல்லு அதான் சொன்னேன் நீ போட அங்க என்ன போடா எங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கும் இல்ல உன் அக்கா தங்கச்சிட்டு போ உன் சித்தாத்தா பெரிய எடுத்துட்டு போ உன் சின்ன மாமி கிட்ட போ அங்க போ குத்து குத்தாத தம்பி அடா எப்பா ஓ பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போறானா அவன் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போறேன்னா என்னடா என்ன கிடைக்கலாம் ஆறுமுகா
ஓ என்ன ஒரு மாதிரியா பேசுற என்னங்க ஒரு மாதிரியா எறும்பு பூமியை கீத்துக்கு உதவாது. என்னடா என்ன கைய கால சொல்லிட்டு நாக்கு சொல்லிட்டு என்ன எப்படி இருக்கேன் தம்பி? ஐயோ அப்பா உன்னை பத்தி நல்லா தெரியும். நல்லா தெரியும். நீ நல்லவனா ஐயோ என்ன கையை வச்சு பத்தியா? ஏய் தம்பி நீ நல்லவன் தான். அவன் நல்லதான் தங்குற எமோ சங்கரு நல்லதான் நான் சைகோ சங்கரு. இவன் வீட்டுக்கு பக்கத்துல குடும்பம் வந்தா கேட்டுட்டான். ஆனா ஒரு நேரம் தான் நீ ஒரு மாதிரி ஆயிடுற. என்ன பண்றது? ஒரு வேலை கட்டி கேட்டுதான் வேலை. ஏன்னா கிட்ட கேடு நொண்ண கிட்ட தேர்தா தம்பி நாட்டு கட்ட. ஏய் பெண்களை பார்த்து மரியாதை கொடுத்து பேசுறா. ஒரு பொம்பளை இல்ல அவங்க இப்படியா மேல கை வைப்பா கம்மியாட்டி. அவன் என்ன மாதிரி நல்லவன் இல்லம்மா. தம்பி நீ என்ன தொட்டு தொட்டு பேசுனா படிமா. ஏய் தம்பி படி கிட்ட வராத மூணு காணாம போயிடும். என்னடா தம்பி மரியாதை கொடுத்தாதான் மரியாதை. என்னடா எதுக்கு இந்த கராங்க? ஏன் என்ன செத்தா மண்ணுதானே தின்னு. ஐயோ அம்மா இருக்கிற வரைக்கும் அனுப்பி போனா செத்தா மண்ணு தானே தின்னு போதும். அக்கா தங்கச்சி செத்த பேரத்தெல்லாம் இருக்குது எல்லாம் அதுதான் மண்ணு தின்னு போட கட்டிட்டு போவாமா. மாமச்சா ரெடியாக செருப்பு கட்டி வச்சு அது மாதிரி இங்க ஆள் இருக்கு தம்பி. இருக்கட்டுமா தம்பி சரி விடு. ஏய் ஊசி எதை கொடுத்தாலும் நூல் நொய்யும். ஆமா ஆமா உஷாராயிரு. சரி என்ன தம்பி சாதாரணமா பேசுற? ஏய் ஆள் இருக்குன்னு சொன்னாங்க பாத்துக்கலான்ற. டேய் ஆறுமுகா சரியம்மா அப்படி மரியாதை பேசு. சரி மரியாதை வந்துட்டியம்மா. சரியப்பா. ஓ மறுபடியும் என்ன தொட்டு தொட்டு பேசுற? இதோட விட்டுடு ஓஹோ அப்படின்றான். சரியப்பா. ஏன்னா பெண்களை பார்த்தா மரியாதை கொடுத்து பேசினாதான் ஒரு ஆம்பளை பொம்பளை மதிப்பா. ஆமா ஆமா மெய்தாம்மா. அப்படி சொல்லி இல்லைன்னு வச்சுக்க தலைமலை ஏறி உட்காருவான் பொம்பளை. உஷாரா குடும்பம் நடத்து. மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும். சரியப்பா சபை பார்த்தாலும் எப்படி விளக்கா? சபை பார்த்தா லட்சுமி கடாட்சி சபை. லட்சுமி கடாட்சி சபை பார்த்தா உனக்கு என்ன விளக்கம் தெரியுதா தம்பி? எப்படியம்மா? ஆளிலை பூவுங்காயும் இனிதொரு பழம் உண்டான. ஆளில பூவுங்காய் இனிதொரு பழம் உண்டான. சாலவே பட்சி எல்லாம் தன்குடி என்றே சாலவே பட்சி எல்லாம் தன்குடி என்று வாழும். வாலிபர் வந்து தேடி வந்திருப்பார் கோடான கோடி. கோடான கோடி. ஆளிலை ஆளை விட்டால் அங்கு வந்து இருப்பார் உண்டோ? யாரா இருப்பாங்களாங்க? யாரும் இருக்க மாட்டாங்க தம்பி. எப்படின்னா ஒரு ஆலமரத்துல பழம் வைத்தா அது என்ன செய்யும்? பறக்கும் பட்சி எல்லாம் உட்கார்ந்து வயிறார சாப்பிட்டு பறந்து போகும் இல்லையா? தன்குடி என்றே வாழும் பறக்கும் பட்சி எல்லாம் வந்து ஆலமரத்துல உட்கார்ந்து பழங்களை சாப்பிட்டு அது பசியாரி போகுமா. அதே போல சபை பார்த்தால் ஆலமரம் போல சபை பார்த்தா நம்ம கொண்டு வந்த பச்சி போல கூத்தாடும் இல்லையா? இந்த அவர்களை அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருடைய பாதத்திற்கும் நாடைய பேராசிரியர் அவருடைய பாதத்திற்கும் ஐயா அவருடைய பாதத்திற்கும் தங்களுடைய பாதத்துக்கும் அடியேன் ஒரு கோடி வணக்கம் சொல்றேன்.
விளக்கம் புரிஞ்சா? விளக்கமா விவரமா புரிஞ்சு விட்டேன். எப்படி? இடும்பாவது 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 என்றும் மூலக்கண்ணி என்றும் ஆமா. கமலக்கண்ணி என்றும் கமலக்கண்ணி என்றும். மூன்று பெயர். தம்பி, ஏம்மா? இடும்பாவது என்று சொன்னனே, இடும்பாவனத்தை ஆண்டு வந்த இடும்பாசுரன் தங்கை. இடும்பாசுரன் தங்கை. என்னுடைய பெயரோ இடும்பி. இடும்பி. இது அகோர உருவம், அவ்வாறு ஒரு அரைக்கு உருவம். தம்பி, அந்த இடும்பி என்ற உருவத்தை பார்த்தால் நீதான் பயந்துருவேன். அப்பேற்பட்ட அரைக்கு உருவம், அரைக்கு ஒரு அந்த அகோர உருவத்தோடு அந்த இடும்பாவனத்தில் இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் அடிச்சு சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஓஹோ. ஆமாண்டா, அதை விட உன்ன மாதிரி ஒரு மனுஷனை பார்த்துட்டா போதும், எங்களை போல மாநில ஆளுங்களை பார்த்தா பார்த்தா போதும், அப்படியே கடிச்சு தின்னுடும். ஐயோ, டேய், டேய், அப்படி நறுக்கிடுவேன். ஏண்டா, கடிக்கிறவங்க ஊட்டி தான் கடிப்பாங்க. அதான்டா. இங்கே வந்து ஆளை பார்த்தா அப்படியே கடிச்சு தின்னுடுவான். அப்படி இருந்தா கூப்பிடு. அதான். அதான் நான் அங்கே அது கடிக்கிறாள். ஏய், ஆமா, சரிம்மா, வாமா. தம்பி, அப்ப அந்த அகோர உருவம், அந்த இடும்பி என்ற உருவம். ஆனா மும்மூலக்கண்ணி என்று சொன்னேனே, எல்லா பெண்களுக்கும் 2 சனம் தான். ஆமா. எனக்கு முதுகிலே ஒரு சனம் இருந்தது. போட போட ஒரு குச்சி போட. ஒரு முதுகிலே ஒரு சனம் இருந்தது. அந்த முதுகிலே சனம் தான் எனக்கு மும்மூலக்கண்ணி என்று பெயர். அப்ப சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்தேன். ஐயா, எனக்கு மட்டும் முதுகிலே சனம் வந்த காரணம் என்ன? அது எப்படி மறையும்? என்னை யார் கல்யாணம் செய்து கொள்வாங்க அப்படின்னு கேட்ட பொழுது சிவபெருமான் நேரே தோன்றி, அம்மா, ஒருவரை பார்த்தால் அந்த சனம் மறைந்து விடும். அது யாரை பார்த்து மறைகிறதோ அவரே நீ திருமணம் செய்து கொள், அவர்தான் உனக்கு கணவர் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா தம்பி, அகோர உருவத்தோடு அரைக்கு உருவத்தோடு இடும்பாவனத்தை மிருகங்கள்லாம் அடிச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அப்படி பாய்ந்து வந்துட்டு இருக்கிறேன். ஆனா ஒரு வட்ட பாறையில பெருத்த உருவம், கருத்த திரேகம், அப்படிப்பட்ட உருவத்தை பார்த்த உடனே போய் பிடிச்சு சாப்பிடலாம்னு அப்படி பாய்ஞ்சு போறோம் பாரு. பாய்ஞ்சு முகத்தை பார்த்த பாரு தம்பி. அப்படியே முகத்தை பார்த்த உடனே எனக்கு முதுகு இருந்த சனம் மறைந்து விட்டது. ஆமாண்டா, மறைந்த உடனே அப்போ இடும்பி என்ற உருவத்தை மாற்றி மும்மூலக்கண்ணி என்று அந்த சனம் மறைந்த உடனே கமலக்கண்ணி என்று அழகான பெயர். ஆமா தம்பி, ஆமா கழிகிறேன்னு சொல்லிட்டு கூட. அப்படி இப்ப கமலக்கண்ணியாக அழகான பெண் உருவமாக ஆன உடனே அவரு பீமாச்சி அப்பேற்பட்ட ஆளை பார்த்தனே, ஆள் யாரு அப்படின்னு கேட்டா, ஏய், அந்த ஐவர் ராஜாக்களே தர்மபுத்திர மகாராஜ் இருக்காரு, அவருக்கு நேர் இளையோ அந்த பீமாச்சி. அந்த பீமாராஜனை பீமாச்சியை பார்த்த உடனே என்னுடைய சனம் மறைந்தது. அவரே கல்யாணம் செய்து அழகான பிள்ளையும் பெற்றெடுத்து. ஆமாண்டா, என் மகன் பெயரோ கடோர் கஜன். ஆமாண்டா, நல்ல திறமையான பிள்ளையா பெற்றெடுத்தேன். ஆனா பிள்ளை பெத்து என்ன சுகம்? அறுமுகம் உயிராகவே செத்து போச்சா? ஐயோ, அறுமுகம், ஐயோ, அறுமுகம் கேட்டியே ஒரு கேள்வி. கடோர் கஜன் என்ற பிள்ளையை பெற்றெடுத்தேனே, அழகான பிள்ளையை பெற்றெடுத்து இன்று என் பிள்ளை உயிரோடு இல்லை அப்பா, செத்து விட்டாடா அப்பா. என் பிள்ளை உயிரோடு இல்லையே, என்னை விட்டு பிரிந்து போய்விட்டானே. என் மகனான கடோர் கஜனை பிரிந்து, மகனே கடோர் கஜனா கண்ணே, அடங்கையோ நான் என்ன செய்வேன்? ஆசைக்கு ஒரு பிள்ளையாகவே பிறந்தானே என் மகன் கடோர் கஜன். அப்பா,
என் மகனை கடோர்கஜனை ஆசையோடு அன்போடு வளர்த்து 10 மாதம் 300 நாள் சுமந்து என் மகனை ஆசையாக நான் பெற்றெடுத்தேன் அப்பா. என் மகனான அவ கடோர்கஜன் கொன்று விட்டார்களே படுபாவிகள். ஐயோ மகனே கடோர்கஜா, மகனே உந்தனை பெற்றேன். இந்த வையத்தையே ஆழ்வா என்று இந்த உலகத்தையே ஆளக்கூடிய திறமையான பிள்ளையை பெற்றெடுத்தேன் அம்மா. என் மகன் இன்னைக்கு என்னோடு இல்லையே. ஐயோ நான் இறந்தால் எனக்கு கொல்லி வைப்பான் என்று நினைத்திருந்தேனே. ஐயோ நான் என் மகனுக்கு கொல்லி வைத்து விட்டு இப்ப நான் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அம்மா. என் மகனான கடோர்கஜனை கொன்று விட்டார்களே படுபாவிகள். என் மகன் சாதாரணமான பிள்ளை கிடையாது, மாயாஜாலத்திலே சிறந்து விளங்கக்கூடிய பராக்கிரமான பிள்ளையாச்சே. என் மகன் எப்படியெல்லாம் சொல்லி எல்லாம் வளர்த்தேன். ஐயோ எல்லா தாயும் வளர்த்தது போல் தானே நானும் என் பிள்ளையை வளர்த்தேன் அம்மா. என் கண்ணே, என் செல்வமே, கடோர்கஜனா, என் பொண்ணு மணி தீபமே. மகனே கடோர்கஜனா, அம்மா என்று ஓடி வருவானே என் கண்மணி. நான் யாரை மகன் என்று இனிமே அழைத்து வகைய போகிறேன். என்னை யாரை அம்மா என்று அழைப்பார்? அம்மா, என் மகன் கடோர்கஜனை படுபாவிகள் 14ஆம் நாள் சண்டை, இரவு சண்டையிலே என் மகனான கடோர்கஜனை கொன்று குவித்தார்களே அம்மா. எங்க மூத்தாரு கர்ணன் என்று சொல்லக்கூடிய மாவீரனுடைய கையில் இருக்கக்கூடிய வேலாயத்தால் மாண்டு மடிந்தானே என் மகன். அந்த படுபாவி அந்த இந்திரன் கொடுத்த வேலாயத்தாலே என் மகனை அன்று மாய்த்தார்களே அம்மா. ஐயோ மகனே கடோர்கஜனா, செல்வமே, இனிமேல் உன்னை நான் எப்பொழுது பார்க்க போகிறேன்?
என் மகன் அப்பா ஆறுமுகம் ஏம்மா என் மகனே என் உயிரோடு இருக்கிறானா இதோட மாண்டவர் வர போறது கிடையாது இல்லையா? உண்மைதான்ப்பா. 14 முடிந்து 18 முடிந்து துரியோதனன் தொடை முறிந்து பாஞ்சாலியுடைய கூந்தலை முடித்து ஆமா இப்ப அரசபையிலே எங்க மூத்தாரு உட்கார்ந்து இருக்காரு. உண்மைதான். இப்ப நாட்டுக்கு ராஜாவா தான் இருக்கிறோம், குறையில்ல. என் மகன் இல்லையே, நான் அதை கொஞ்சம் மறந்து இருந்தேன், அதை நீ ஞாபகப்படுத்திட்டியப்பா. இருக்குதா இல்லையான்னு கேட்க வேண்டியது, செத்துச்சானா கேப்பா. உண்மைதான்ப்பா. சரியப்பா, என்ன வைத்தாம்பியம் போனால் கழுத்தாம்பியம் சொல்லக்கூடிய கணவன் இருக்கிறார். ஆமா, ஆம்பளை இருந்தா போதும். அதனால அந்த அந்த நிம்மதியிலே வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆமா, மஞ்சள் பூஜைன்னு போகலாம். நான் என்ன புலம்புன்னு இருக்கிறேன், பூரிப்புல பூஜை அடிக்கும். ஆம்பளை இருந்தா போதும், அப்படி என்ன போதும். சரியப்பா, சேர்த்து வச்சு சித்திரம் கூட எழுதலாம். அப்படின்னா ஆம்பளை இருந்துட்டாங்க, தாலி இருந்துட்டா போதும், எதிர்த்து விட்டுக்காரமா. சரியப்பா, அதனால் ஆறுபடை வீடு கொண்டு ஆறுமுக உன்னை விட வேறு வேண்டிய வேற்பட கந்தப்பா கந்தரத வரப்பா இன்னும் இதே சின்ன பாலை விட்டு சேர்ந்த இன்னும் அண்ணா வருக ரங்கநாதன் என்ன அதான் ரங்கநாதன் சுந்தரமூர்த்தி ஐயாவுடைய ரங்கநாதன் அதான் இறந்து போயில அண்ணா சுந்தரமூர்த்தி அவருடைய தம்பி, அவர் தம்பி. ஆனா தம்பி அதாவது தம்பியுடைய கஞ்சான் சொல்லுவார்கள். அதே போல அவரு அண்ணா சொர்க்கம் போய் சேர வேண்டும், சொர்க்கம் சேர்ந்து தெய்வமா வந்து அனைவரும் காக்க வேண்டும் என்று ரங்கநாதன் அண்ணாவர்கள் இதை 20 ரூபாய் கொடுத்துள்ளார். அன்னூர் வங்கில 1000 படி கண் அசோதன் கண்மணி அவர் வங்கில இருந்து இந்த ஒரு காணி கொடுக்க மறுகாணிக்கு மலை போல வர வேண்டும். அந்த இறைவன் அம்மனை வேண்டிக்கிறேன். சுபோஜியம். சரியப்பா, என் மதியான மன்னவர் இருந்தா நான் கமலக்கண்ணி வந்திருக்கேன் போய் சொல்லு. பீமஜானா